ஃப்ரெண்ட்ஸ், இது சாம்சங் உடைய ஏர்பட்ஸ். இதை வந்து நம்மளுடைய ராஜா அண்ணாமலை மன்றமா ஹைகோர்ட் இந்த சைடு சிக்னல், பிராட்வே சிக்னல் கிட்ட இல்லை, இந்த சைடு சிக்னல். இந்த சிக்னல் கரெக்டாக எங்கன்னா இந்த கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் சிக்னல். அந்த இடத்துல யாரோ மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை மிஸ் பண்ணிட்டாங்க. என் வீடியோவை பார்த்து நான் இப்போ இந்த வீடியோவில் மட்டும்தான் ஷார்ட்லேயும் போடுவேன். என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். பெரும் டப்பா தான் இது. இது இல்லாமல் அந்த இதுக்கு சார்ஜ் போட முடியாது. முக்கியமானது. என் நம்பர் சொல்கிறேன், சொல்லி கான்டாக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணினா கூட நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம். 9094156192. ஓகே, இது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இது ரோட்டில் இருந்திருக்கு. இது எடுத்து ஒருத்தங்க ஓரமாக சென்டர் மீடியனில் வச்சுருக்காங்க. ஏன்னா இது இல்லாமல் அந்த ப்ளூடூத் ஏர்பேட் சார்ஜ் போடுறது கஷ்டம். இது புதுசு வாங்குவாங்க. இதோட ரேட்டே அதிகமாக இருக்கும், 5000 ரூபாய்க்கு. கேளுங்க, தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son Jesus Christ to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son Jesus Christ to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they do always remember him, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may have spirit to be with them. தப்பா படிக்கிறேன், 3% படிக்கிறேன். Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son Jesus Christ to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல்
தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. நாளையோட எங்கள் தாத்தா இந்த வாரம் 9ஆம் தேதியோட எங்கள் தாத்தா இறந்து 40 நாள் ஆயிடுச்சு. அதனால் அவருக்கு தேங்க்ஸ் கிவிங் டேஸ்னு சொல்லி நாங்கள் வைக்கிறோம். அவங்க டேடி பேர் மாசானம். அவர் இருக்கும்போது இறந்துருக்காரு. அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா படித்த ஃபேமிலி, எங்கள் தாத்தாவோட ஃபேமிலி. இப்போ நாளைய தினத்தில் எங்கள் அம்மா உடைய குடும்பம், எங்களுடைய எல்லா உற்றார் உறவினர்கள், எங்கள் தாத்தாவை சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் சொல்லி ஷேர் பண்ணி சேர்ந்து ஒன்றா வைங்கன்னு நான் சொன்னேன். அவங்க அப்படிலாம் இல்லை, அவங்க வரமாட்டாங்கன்றது மாதிரி சொன்னாங்க. எகோ விட்னஸ் அவங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, தாத்தா அவங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து மாமனார்னு வருவாங்க, செய்யணும், இது கடமை, எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் முடிஞ்சு இது 40 நாள் முடிஞ்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக செய்யணும், இதெல்லாம் நம்ம கடமை, பெற்ற பிள்ளைகள் செய்ய வேண்டிய நினைவு நாள் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பிறருக்கும் கொடுத்து செய்யணும் அப்படின்றத எங்கள் அம்மா வற்புறுத்தி செய்கிறாங்க. நாளைய தினத்தில் இது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இதை படிப்போம். எரேமியா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வரை. வசனம் 1. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். The words of the come to the Jeremiah for the Lord saying. வசனம் 2. நீங்கள் கேட்டு யூதேயாவின் மனுஷருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன. Hear the words of the covenants and speak unto the man of the Judah and the inhabitants of the Jerusalem. வசனம் 3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். And say thou unto them, and thou shalt the Lord God of Israel. For say, be the man that obeyeth not these words of the covenant. வசனம் 4. நான் உங்கள் பிதாக்களை இருப்பு கோலாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையான வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்றும் அவர்களுக்கு சொல்லு. Which I the commandments your the fathers in the day that they brought them forth out of the lands of the Egypt from the princes, shewing obey my voice and do them according. Choose all which I commandments you, so shall you ye be my people, and I will be your gods. வசனம் 5. இன்றைய தினம் இருக்கிறபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையும் நான் திடப்படுத்தும்படி இப்படியே ஆகும் என்றும் இதற்கு நான் பிரதியுத்தரமாக அப்படியே ஆக கடவுது கர்த்தாவே என்றார் என்றேன். That I may perform the oath which I have the sworn unto your the fathers to give them the lands following which make and the honey as it is the day. Then answer I and said, so be it, O Lord. வசனம் 6. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதேயாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள். Then the Lord said unto me, proclaim all those words in the cities of the Judah and in the streets of the Jerusalem, saying, hear ye the words of the covenants and do them. வசனம் 7. நான் உங்கள் பிதாக்களையே எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்த நாள் மட்டும் நான் அவர்களுக்கு சாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள்
என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். For I earnestly protest unto your fathers in the days that brought them up out of the lands of the Egypt, even unto this day, rising early and protesting, saying, Obey my voice. வசனம் 8. ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் அவரவர் தம் பொல்லாத இருதயத்தின்படியே நடவார்கள். ஆதலால் நான் அவர்களை செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற்று போனதுமான இந்த உடன்படிக்கைகளே வார்த்தையெல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல்லி என்றார். They obeyed not, near in the inclined their ears, and but worked every once in the imagination of their evil heart. Therefore I will and bring upon them all the words of the covenants, which I the commandments them to do, but they undid them not. வசனம் 9. பின்னையும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதேயாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேமின் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடும் காணப்படுகிறது. And the Lord said unto me, A conspiracy is found among the men of the Judah and among the inhabitants of the Jerusalem. வசனம் 10. அவர்கள் என் வார்த்தைகளையே கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களுடனே பண்ணின உடன்படிக்கை இஸ்ரவேலின் குடும்பத்தாரும் யூதேயாவின் குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். They had their turned back to the sincerity of their father, which and refused to hear my words, and they now went after other gods, serve them, that house of the Israel and the house of the Judah, and had broken my covenants, which I made and with their and fathers. வசனம் 11. ஆகையால் இதோ அவர்கள் பிதாக்களெல்லாம் தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என் நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Therefore thus said the Lord, and behold, I will bring evil upon them, which they shall not be able to escape, and record they and shall carry unto me. I will not and hearken unto me them. வசனம் 12. அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷராரும் எருசலேமின் குடிகளும் போய் தங்களுக்கு தூபம் காட்டியிருந்த தேவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவைகளை அவர்களுடைய ஆத்துமாக்கள் ஆபத்து காலத்திலே அவர்களை ரட்சிப்பதில்லை. Then shall the cities of the Judah and the inhabitants of the Jerusalem go and carry unto the gods unto them day and after increments, but they shall not save them at all the times of their trouble. வசனம் 13. யூதேயா வே உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி, எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சியான காரியங்களுக்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும் சரி. For according to the number of the cities were the gods, O Judah, and according to the number of the streets of the Jerusalem, have they set up the altar to the shamefully, being things even altar to bring increase unto the ball. வசனம் 14. ஆதலால் நீங்கள் இந்த ஜனத்திற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் அபத்தி நிமித்தமும் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாது இருப்பேன். Therefore pray not unto and for this people, natures lift up your carry your the prayer for them, for I will not and hear them in the times that and they carry unto me for their and trouble. வசனம் 15. துர்ச்சனையரோடு மகா தீவனை செய்யும்போது என் பிரியமானவர்களுக்கு என் வீட்டிலே என்ன இருக்கிறது? பரிசுத்த மாமிசத்தை உன்னை விட்டு தண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு
நடக்கும்போதே நீ களி கூறுகிறாயே. What hate and my believe to do in many house, seeing the sea, hate and forget loudness, written me and the holy flash is paused from thee when thou and didst evil, then thou and reject. சிறப்பான நல்ல கனி உண்டாயிருக்கிற நேரத்தையும் பச்சையான ஒளிவு மரத்தினும் பேரையும் கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் இதை சுற்றிலும் நெருப்பாய் கொளுத்து இரார். அதன் கொழும்புகள் முறிக்கப்பட்டது. The Lord called on the name, a great olive tree spare, and of the glad fruit, with the noise of the great tumble, he hid and kindly fared up and its, and the branches of it are broken. வசனம் 17. பாகாலுக்கும் தூபம் காட்டுகிறதுனாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேலின் குடும்பத்தாரும் யூதேயா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பின் நிமித்தமும் உன்மேல் தீங்கி வர பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். For the Lord and of the hand that planted thee hate procured evil against thee, for this evil of the house of Israel and of the house of the Judah, which and they have done against themselves to the provoke me to the anger, to the offer incurrence unto Baal. வசனம் 18. அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடனே செய்களை இப்பொழுது எனக்கு தெரிவிக்க கேட்டினீர், தெரிவிக்க கண்டீனே. And the Lord and hate and give me and color I shall fit, and I cannot eat then thou showest me their doings. வசனம் 19. மரத்தை அதன் கனிகளோடு கூடயே அழித்து போடுவோம் என்று அவன் ஜீவனுக்குள் யோருடைய தேசத்தில் இராமல் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்காரிப்பேன் என்றும் எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள் என்பதையும் அறிந்திருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சதுமாவன ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். But I was unlike an lumps are the ox that is unforgot to the slaughter, and I cannot and that, and they had advanced device against me, saying, Let use and destroy the tree with the fruits thereof, and let use and cut him from the lands of the living, that his name might be no more the remember. வசனம் 20. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்திருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதியே, நீரே அவர்களுக்கு நீதியும் சரி கட்டுகிறதையே பார்ப்பேனாக என் வாழ்க்கையை உமக்கு வெளிப்படுத்த விட்டேன் என்றேன். But O Lord, and asked that judgest right righteously, that trust the reason and the heart, let me see the lineages to them, the ones that have relieved me cause. வசனம் 21. ஆதலால் நீ எங்கள் கைகளிலாலே சாகபடிக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலேயே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்றும் சொல்லி உன் பிராணனை வாங்கி தேடுகிற அனைத்தின் மனுஷருக்கு குறித்தும் கர்த்தர் சொல்கிறார். Therefore thou said the Lord, and of the man of the another sake this life, and saying, prophesy not a name of the Lord, that thou and did not by your hand. வசனம் 22. இதோ இது நிமித்தமும் உங்கள் விசாரிப்பேன். இளைய வயத உள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள், அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள். Therefore thou answered the Lord, asked, and behold, I will and punish them
that young man and shall die by the sword, their sons and their daughters shall die by the famine. வசனம் 23, அவர்கள் மீதியாய் இருப்பவர்கள் இல்லை. நான் ஆனத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்து வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். And there shall be no remain of them for will bring you upon the men of the Anaton, even the years of their and resistance. இன்னைக்கு ஆமேஷ் இதில் ஒரு தனி புது புக் படிக்க போகிறோம். கிறிஸ்மஸ் டைமில் இருக்கிற புக்ஸ் படிக்கலை, அது ரீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் கான்செப்ட் புக்ஸ், அதுக்கப்புறம் இந்த புக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, படிப்போம். ஃபஸ்ட்டு தமிழில். மௌன பிரார்த்தனைக்கு பிறகு லோரன் தலையை உயர்த்தி தனது தந்தையின் விருப்பமான உணவுடன் கூடிய இரவு உணவு மேசையை ஆய்வு செய்தாள். அம்மா கிட்டத்தட்ட வாரந்தோறும் தாட்டுக்காக பிரட் செய்யப்பட்ட பன்றி இறைச்சி சாப்ஸ், மசித்த உருளைக்கிழங்கு, பச்சை பீன்ஸ் மற்றும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் சாஸ் ஆகியவற்றை செய்தாள். கடந்த 4 ஆண்டுகளாக லோரன் அந்த அன்பின் பரிசை தொடர்வது சரியானது என்று நம்பினாள். ஆனால் இப்போது டாட் அவளை ஒரு பழக்கமான சோகத்துடன் பார்த்தாள். முதல் முறையாக அவளுக்கு மறு யோசனை வந்தது. இதையெல்லாம் செய்ததற்காக டாங்கி லோரன். அவர் தனது 50களின் பிற்பகுதியில் இருந்தார். ஆனால் அவர்கள் மாமை ஒரு மோசமான காய்ச்சலால் இழந்ததிலிருந்து குறைந்தது ஒரு தசாப்தமாவது வயதாகிவிட்டதாக தோன்றியது. அவரது பழுப்பு நிற முடி மற்றும் தாடி நரைத்திருந்தது, மேலும் அவரது கண்கள் மற்றும் வாயைச் சுற்றியுள்ள சுருக்கங்கள் சமீபத்தில் இன்னும் ஆழமாக தெரிந்தன. இது அக்டோபர் நடுப்பகுதிதான். ஆனால் அவர் நேசித்த பெண் இல்லாமல் நன்றி செலுத்துதல் மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது எவ்வளவு சவாலானது என்பதை அவர் ஏற்கனவே எதிர்த்து போராடி கொண்டிருக்கலாம். Lorraine lifted her head after a silent prayer and surveyed the supper table, set with her father's favorite meal. Ma'am had made breaded pork chops, mashed potatoes, green beans, and homemade applesauce for Dad almost weekly, and for the last 4 years, Lorraine had believed continuing that gift of love was the right thing to do. But now Dad looked at her with a familiar sadness, and for the first time, she had second thoughts. Damn for making all this, Lorraine. He was only in his late 50s. But he seemed to have aged at least a decade since they'd lost Ma'am to a bad case of flu. His brown hair and beard were threaded with grey, and the wrinkles around his eyes and mouth seemed even deeper lately. This was only mid-October. But perhaps he was already struggling with how challenging celebrating Thanksgiving and Christmas had proved to be without the woman he loved. அவ்வளோதான். இது நம்ம ஃபஸ்ட்டு புது புக் படிக்கிறோம். இந்த புக்கில் இன்றைக்கி பார்த்தது விஷயங்கள். ஓகே, கான்செப்ட் ஒரு 4 புக்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். சி, இன்றைக்கி படிக்க வேண்டியது சி, 3வது சாப்டர். கம்போடியா கோமோரோசி ஜனநாயக கம்யூனிஸ்டின் கட்சி அரசு பயங்கரவாதம். கனடா மற்றும் எஃப்எல்கியூ பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு வரம்புக்குட்பட்ட அளவில் நோக்கம் மற்றும் கால அளவு அடிப்படையில் பயன்படுத்தப்பட்ட அவசர கால சட்டத்தின் ஒரு
போதனைகளை உதாரணமாக கனடா வழங்குகிறது. இது ஒரு லைன். கடைசி லைன். பயங்கரவாதியாக அரசு பல பரிமாண பயங்கரவாதம் மார்டின் சாஸ்லேன் மற்றும் பொர்னோட்ரர் ஸ்ட்ரிக்ட்மேன் ஆகியோரால் திருப்பப்பட்டது. நியூயார்க், ரேயனர் 1987. இந்த புக்கு ஃபினிஷ்ட். அடுத்து இந்த புக்கு அத்தியாயம் 3. நிறுவனங்கள் எவ்வாறு வரவேற்கின்றன அல்லது மறுக்கின்றன. தீர்வு துறை மையமாக நிறுவனங்களில் இழக்கப்பட்ட தனது வளர்ந்த அனுபவத்தை மோதல் விவரிக்கும் போது அதிக நிலையுடன் இணைக்கப்பட்ட சமூக பகுப்பாய்வு கருப்பொருள்களை சேரில் மெர்சியன் தொடர்கிறார். இது ஒரு லைன். தான் படிக்க முடியும், அதிகமாகலாம் படிக்க முடியாது, கஷ்டம். ஓகே, அடுத்து கடைசி லைன். இதுவே சொந்தமானது மற்றும் செயல்பாட்டிலே இணைப்பும் மறு கற்பனை செய்யப்பட்ட மோதல் தீர்வு அமைப்பு பற்றிய எனது பார்வை இது. அதுதான், இந்த புக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு புக்கு. அத்தியாயம் 3. பயங்கரவாத தொடர்புகளான சட்டங்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள். பயங்கரவாதம் என்பது மாநிலம் எல்லைகள் மற்றும் தேசிய எல்லைகள் இரண்டையும் அடக்கும் ஒரே பிரச்சனை என்பதால் அது பொதுவாகவே குட்சாட்சி சட்டத்தின் ஒரு விஷயமாகும். ஓகே, இந்த புக்கு படிச்சுட்டேன். இந்த புக்கோட கடைசி லைன். அடிப்படை உரிமை செயல்முறைகள் மற்றும் 5வது திருத்தத்தின் அடிப்படையில் வாதங்களை எதிர்கொண்ட நீதிமன்றம் இரகசிய ஆதாரங்களையே பயன்படுத்துவது ஏற்ற கொள்ள முடியாது என்று கீழ் நீதிமன்றங்களுடன் உடன்பாடுமா என்பது கேள்வி. 2000 ஆண்டிலே பிற்பகுதி வரை உச்சநீதிமன்றம் இன்னும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. அவங்களாலே தீர்க்க முடியல. ஓகே, ஆப்பிள் நிறுவனத்துடைய மெயினானவர் அதை படிப்போம். இயல் 3. இடைநின்று படிப்பு. தொடர் சுருதிசேர் இடைவிலகு. கிரசன் புரோனன் ஹார்மோட்ரனில் முதுநிலை ஆண்டு முடிவு ஒரு வேலைகள் 1972 வசந்த காலம். அவ்வளோதான், இது ஒரு லைன் போதும். 2வது கடைசி லைன். பணம் பண்ணுவதை காட்டிலும் அற்புதமான தயாரிப்புகளை உருவாக்குவது வரலாற்றின் ஏடுகளிலும் மனித தன்னுணர்வுகளிலும் தொலைந்து போனவற்றையே என்னால் இயன்று வரவில் திருப்பவும் பிரிப்பது. ஏதோ சொல்கிறார், ஒன்றும் புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 4 புக்கும் ரீட் பண்ணியாச்சு. கடைசி லைன், ஃபஸ்ட் லைன். இதுமாதிரி நேற்று தினத்தில் கண்ணாக்கு போயிட்டு டிபிஎஸ் அவங்க ஒய்ஃபுக்கு அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. 25,000 மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க அக்கௌண்ட்டில். நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை, 0 10,000 மெயின்டைன் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் 10,000 தான் நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் மெயின்டைன் பண்ணுற மாதிரி.
அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவர் ஏன் இப்படி பண்ணார் தெரில. இங்கே வந்தவர் நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை. அவங்களோட ஒரு இதில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்டை, ஃபிங்கர் பிரிண்ட்ஸை. நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணது 2019-18 நான் ஓப்பன் பண்ணேன். சச்சின் விளம்பரம் கொடுத்துருந்தார், 0 பேலன்ஸ் டிஜி பேங்க்குன்னு. அதே பேங்க் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கண்ணா உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அமெரிக்காவில் ட்ரக் ஓட்டினா 10 lakhs சேலரி டெய்லி ஃபார் 50,000 ரூபா நம்ம இந்தியன் மதிப்புக்கு. நம்ம அங்கே போய் சம்பாதிச்சு நம்ம அங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொன்னார். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, இதுக்கு கூட ஏற்பாடு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதையும் இப்போ டியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரிலேருந்து அந்த ஏற்பாடு ஏற்படுத்தணும். நானும் கண்ணனும் ஓட்டுற மாதிரி. அதுக்கு முன்னாடி இங்கே எவி எடுக்கணும், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வீசா வாங்கி எடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. அங்கே போய் ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். நிறையா வேலை இருக்குது. ஒன்று கனடா, இல்லாட்டி அமெரிக்கா, இல்லாட்டி யூரோப், எங்கன்னா ஒரு இடத்துல ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டி அலாஸ்காவில் ஈஸியாக கிடைக்கும் வேலை, ஏன்னா அங்கே மக்கள் இல்லை, அங்கே பனி அதிகம். ரஷ்யாவிலையும் வேலை ஈஸியாக கிடைக்கும், அங்கே பனி அதிகம், மக்கள் கம்மி, வேலை தேவைகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் எந்த இடத்துல வேணால் வேலைக்கு போகலாம், ஆனால் நம்ம நல்ல நடத்தையை பொறுத்து நம்மளுக்கு வீசா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.